பிரைஸ் தி லார்ட். இன்று கூட இயேசு எப்பொழுது கோபம் கொண்டார் என்பதை பார்க்கலாம். 2 தருணத்தில் கோபம் கொண்டால் முதலாவது காரியம் என்ன என்பதை பார்க்கலாம். இயேசு ஜெபாலயத்துக்கு சென்றால் அங்கே சூம்பிய கையுடன் மனுஷன் இருந்தார். பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவரை குற்றம் சாட்டும்படியாக அவரை நோக்கி பார்த்தாங்க. அதாவது ஓய்வு நாள் மறிக்கும் தருவாயில் இருக்க ஒருத்தர் தான் சுகப்படுத்தணும், மற்றபடி யாரும் சுகப்படுத்தக்கூடாது என்ற நபிகளின் சட்டத்தை அவர் கீழ்ப்படிவாரோ என்ற நோக்கமாக இருந்தாங்க. இயேசுவோ அந்த சூம்பிய கையுடன் மனுஷனை எல்லாருக்கும் முன்பாக அழைத்து தன் மதத்தவர்களை நோக்கி ஓய்வு நாள் நன்மை செய்வதோ அல்லது தீமை செய்வதோ, உயிரை காப்பாற்றுவதை கொலை செய்வதோ எது அனுமதித்தக்கது என்று கேட்டார். ஆணவ கொலைக்கும் கஷ்டப்படுற ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யாமல் தவிர்ப்பதும் வித்தியாசம் மிக சிறியது என்று உணர்த்தினார். அவர்கள் எதுவும் பதில் சொல்ல. அப்பொழுது இயேசு கோபம் அடைந்தார். அந்த கோபத்துக்கு காரணம் தன்னுடைய சுய அக்கறையின் வெளிப்பாடாக இல்லை, அதற்கு மாறாக அது நேர்மையாக சீற்றமாக தீயவர்கள் முன்னிலையில் ஒரு நல்ல நபர் எப்படி செயல்படுவார் அப்படி செயல்பட்டு கோபம் அடைந்தார். அந்த எதிராளிகளுடைய உணர்ச்சியற்ற இருதயத்தை பார்த்து அந்த மனுஷனை சுகப்படுத்தினார். ஆமேன்.